அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்துஹு. தோழர்களே, நீங்க நினைக்கலாம், என்ன ஒரு துண்ட கட்டிக்கிட்டு வித்தியாசமா பேசுறாரு. முதல்ல ஒரு துண்டு வீடியோ போட்டாரு, இப்போ ஒரு துண்டு வீடியோ போட்டாருன்னு நீங்க நினைக்கலாம். இது காலை நேரங்கிறனால எங்க ஊர்ல கொஞ்சம் பனியா இருக்கு. அந்த பனிக்காக வேண்டி தான் இத நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில தோழர்கள் எங்க ஊர்ல சொன்னாங்க, "நீங்க வந்து ஒரே மாரி பேசுறனால தலைப்பு வேற போட மாட்டேங்கிறீங்க. தலைப்பு போடாதனால எந்த வீடியோ நாங்க பார்த்தோம், எந்த வீடியோ பார்க்கலன்னு குழப்பமா இருக்கு. ஏதாவது மாத்தி, மாத்தி எங்களுக்கு புரியிற மாரி போடுங்க" அப்புட்னாங்க. அதே முதல்ல வந்து ஒரு துண்ட வச்சு போட்டேன். இப்போ ஒரு துண்ட வச்சு போடுறேன். அப்ப நீங்க வந்து பார்க்கலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பார்ப்பீங்க. சரி தோழர்களே, இப்ப என்ன நான் இத பேச போறேன்னு கேட்டா, சில பேர் நிம்மதி இல்லங்கிறாங்களே, நிம்மதியாக நம்ம எப்படி இருக்கிறது? அதுக்கு என்ன வழி? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சரிங்களா? நிம்மதி என்பது உலகத்துல எந்த இடத்துலயும் கிடையாது. நிம்மதிங்கிறது நம்மளுடைய மனநிலைய பொறுத்து, நம்மளுடைய எண்ணத்த பொறுத்து தான் நிம்மதி. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். தோழர்களே, என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல அமைதி நிலவணும். உலகத்துல நீதி நேர்மை நிலைநாட்டப்படணும். பலகீனமானவர்களும் பாதுகாப்பா வாழணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். நான் மனிதனாக இருக்கிறேன். மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களிடம் அந்த மனித தன்மையை நான் என்ன செய்றேன்? ஞாபகப்படுத்துறேன். இதே மாரி ஒவ்வொருத்தரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட நீங்க ஞாபகப்படுத்தணும். அப்ப அந்த இடம் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையா மாறும். அமைதியான சூழ்நிலை மாறும்போது அது வந்து நமக்கு பாதுகாப்பாயிரும். சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில மனதை எப்படி அமைதியா வைத்துக் கொள்வது? சரி, மனதுல வந்து யாருக்கு நிம்மதி இல்லாம போகும் அதிகமா? வாழ்க்கையில தோத்தவங்க, ஆசைப்பட்டு ஏமாந்தவங்க. சரிங்களா? இவர்களுக்கு நிம்மதி குறைவா இருக்கும். சில பேரு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அவர்களுக்கும் ஒரு நாள் நிம்மதி போயிரும். எப்பன்னா, அவங்க ஒரு நாள் தோல்விய பார்த்து தான் ஆகணும். வாழ்க்கையினுடைய எதார்த்தத்த நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்னா சந்தோஷமாவே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கை என்றால் இன்பமும், துன்பமும் மாறி, மாறி வரும். இத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப சரி, நீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு தோல்விய பார்த்துட்டீங்க. ஒரு மன விரக்திக்கு ஆயிட்டீங்க. ஏதோ ஒரு இழப்பு. அதுலேருந்து எப்படி நம்ம விலகணும்னு சொன்னா, அதுக்கு மோமினி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க. நமக்கு மேல உள்ளவங்கள நீங்க பார்க்காதீங்க என்னைக்கா இருந்தாலும். அப்படி பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு வழங்கிய அருள் என்னான்னே தெரியாம போயிரும். நமக்கு கீழ உள்ளவங்கள பாருங்க. கீழ உள்ளவங்கள பார்க்கும்போது தான், அவர்கள விட நம்மள கடவுள் எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு ஒரு மனது ஒரு அமைதியாயிரும். சரிங்களா? மன நிம்மதிக்கு இன்னொன்னு மரணத்தை அதிகமா நினைக்கணும். மரணத்தை நினைத்து வாழும்போது உங்களுக்கு நிம்மதி வந்துரும் தோழர்களே. ஒரு பேச்சுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பல்லாம் நிம்மதி இழப்போம்னு கேட்டீங்கன்னா, நம்ம தோத்துருக்கிறோமே, உலகத்தில எத்தனையோ பேர் வெற்றி அடைகிறாங்களே, அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுடைய நிம்மதி குறையும். அப்ப நீங்க ஒண்ணு நெனச்சுக்கங்க, இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் யாரு ஜெயித்தாலும், யாரு தோத்தாலும் ஒரு நாள் 0. யாரு ஜெயிச்சாலும், யாரு தோத்தாலும் ஒரு நாள் 0. ஒருத்தர் மரணம் ஆயிட்டா அவர பொணம்ன்றுவாங்க. அப்புறம் அவர் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? சரியா? அவர் என்ன ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில பெரிய பெரிய பதவியில இருக்கட்டும், ரொம்ப வசதி வாய்ப்பா வாழட்டும், பேரும் புகழோட வாழட்டும். ஒரு நாள் மரணம் ஆயிட்டா அவரு 0 பொணம். அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான் குடுக்கப்படுது. அந்த 24 மணி நேரத்தில என்ன சுகத்த அனுபவிக்கிறான்? ஒருவர் கட்டில் மெத்தையில தூங்குனா தூங்கிட்டு போறாரு. நம்ம பாயில தூங்கிட்டு போறோம். அவருக்கு அந்த 24 மணி நேரம் தான், நமக்கு அந்த 24 மணி நேரம் தானே. ஆ? ஒருத்தர் வந்து நல்லா பிரியாணியா அப்படி இப்படி சாப்பிடட்டும், நல்லா வசதி வாய்ப்பா இருந்துட்டு போறாரு. நம்ம பழைய சோற சாப்பிட்டாலும் நமக்கும் அந்த இதுதானே. அந்த 24 மணி நேரம் தானே தோழர்களே. இப்போ பணக்காரங்க, வசதியா வாய்ப்பு உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த 48 மணி நேரமா ஒரு நாளைக்கு வருது. எல்லாருமே அந்த 24 மணி நேரம் தான். அப்ப நீங்க சொல்லலாம், பாய் நீங்க 24 மணி நேரம் சொல்றீங்க. அவங்க சுகமா இருக்காங்க, நம்ம சுகமா இல்லையே. அவங்க இன்பத்த அனுபவிக்கிறாங்க, நம்ம இன்பத்த அனுபவிக்க முடியலையே. அப்படிங்கும்போது இல்ல தோழர்களே. எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பா இருந்தாலும் அவர போய் கேட்டு பாருங்க. அவரும் நிம்மதி இல்லாம தான் இருப்பாரு. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமும், துன்பமும் கலந்து கலந்து வர்றது தான் வாழ்க்கை. சரியா? இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் நிம்மதி உங்கள விட்டு போகாது. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, துக்கம் என்பது
இப்போ எங்கள்லாம் வந்து எப்படிங்கன்னா 3 நாள் தான் கொண்டாடணும். ஒருத்தர் யார் இறந்துட்டாலும் கூட, அந்த 3 நாளைக்கு மேல அந்த கவலைய நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா அது ஒரு பாவம். ஏன்னா கடவுள் வந்து பிறப்பையும், இறப்பையும் இந்த பூமியில குடுத்துருக்காரு. அப்ப அவருக்கு கரெக்ட்டா சொன்ன மாரி நடக்குது. இப்ப வந்து அந்த பிரிவு வந்து நம்ம தாங்கி தான் ஆகணும். நம்மளும் ஒரு நாள் இந்த உலகத்த விட்டு போயிருவோம். இருக்கிறவங்க தாங்கி தான் ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். போயிட்டாரே, போயிட்டாரே, போயிட்டாருன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டே இருந்தா மனதில வந்து பித்து பிடிச்சு போயிரும். அதே மாரி தோழர்களே, பிறர் வந்து உங்கள்ட்ட ஏதாவது ஒரு கஷ்டத்த சொன்னா, அவங்களுடைய ஆறுதலுக்காண்டி கேளுங்க. நான் கேட்க வேணான்னு சொல்லல. சரியா? ஆனா, அதிகமாக உங்களிடத்தில் க க கஷ்டத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள்ட்ட நீங்க சொல்லிருங்க, "இங்க வாங்க. இந்த கஷ்டத்த விட்டு முதல்ல வெளியேறுங்க. இந்த ஃபீலிங்ஸ விட்டு தயவுசெய்து நீங்க வெளியேறுங்க. எப்ப பார்த்தாலும் கவலை, கஷ்டம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கேட்டா பாருங்க, கேட்கலன்னா நீங்க அவர விட்டு விலகிருங்க. சரிங்களா? அவரு உங்கள கஷ்டத்துல ஆழ்த்தி விட்டுருவாரு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, மகிழ்ச்சியா, நிம்மதியா, அதோட அறத்த சார்ந்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தா உங்க நிம்மதி கிடையாது தோழர்களே. சில பேர் ஒண்ணுமே இல்லாம, சும்மா தேவையே இல்லாம ஒண்ணுமில்லாத பிரச்சனைய கூட அப்படியே பெருசாக்கி, பெருசாக்கிட்டு, சிந்திச்சுக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, ஒரு மனைவி அது மாரி இருந்துக்கிட்டு, அவ ஒருக்கா 2 ட்ரிப் சொன்னா அந்த கவலைய கேட்கலாம், வைக்கலாம். ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துரும் தோழர்களே. நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் மாறிரும். நான்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரு சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ, அவர்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அழுகுறது, ஆமா, எப்ப பார்த்தாலும் வருத்தத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அது கேட்க வேணாம்னு சொல்லல. பிறர் வருத்தத்த சொன்னா கேட்கணும். அது நம்ம மேல ஒரு கடமை. அவங்க மேல அன்பு இருக்கு, கேட்கலாம். திருந்தலன்னா என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ ஒரு ஆறுதல் சொன்னாலும் அந்த க கவலைய விட்டு வெளிய வரலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு அந்த கவல ஒட்டிக்கிருமா இல்லையா? அ நிம்மதி என்பது நம்ம மனசுல இருக்கு. ஒரு சில இடத்துக்கு போனா நிம்மதி வரும். அதில மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நம்ம நிம்மதிய கரெக்ட்டா பாதுகாத்துக்கிட்டோம்னா, பிரச்சனை இல்லைங்கல்ல. அ அப்ப எந்த ஒரு கவலையா இருந்தாலும் அத தோண்டி, தோண்டி, தோண்டி அப்படி சிந்திச்சு போயிட்டே இருக்கக்கூடாது. அது ஓவர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், செயல்பட முடியாம பண்ணிரும். உங்களுடைய சிந்தனை திறன் குறைஞ்சிரும். எந்த ஒரு ஃபீலிங்ஸும் பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில விதிய நம்பணும்னு எங்க மார்க்கம் சொல்லுது. உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும்னா, அது கிடைச்சே ஆகும். ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கலன்னா கிடைக்காது. சரியா? ஆனா நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசி வரைக்கும் நீங்க முயற்சிய மட்டும் விட்றாதீங்க. ஒரு பொருளையோ அடையறதுக்கு நீங்க ஒரு நபரையோ, ஒரு பொருளையோ, இல்ல ஒரு வேற எதையோ ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இறுதியில கிடைச்சா ஓகே, கிடைக்கலனா ஓகேன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? எத பத்தியும் நம்ம கவலைப்படக்கூடாது. சிந்தனை வச்சுக்கணும். அதே மாரி நமக்கு மேல உள்ளவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ம கீழ உள்ளவங்கள பார்த்து இரக்கப்படணும். நமக்கு மேல உள்ளவங்கள பார்க்கவே கூடாது. நமக்கு கீழ உள்ளவங்கள தான் பார்க்கணும். அப்பதான் கடவுள் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அருள் புரிஞ்சிருக்கான்னு தெரியும். சரிங்களா? இப்ப அ எந்த ஒரு கவலைக்குமே வந்து ஒரு மாற்று வழி இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ஆசையும், லட்சியத்தையும் பெருசா வச்சுக்கணும். தப்பு கிடையாது. ஆனா, அது கிடைச்சாலும் கிடைக்காட்டி என்ன செய்யணும்? நம்ம மன அமைதிய எடுத்துக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருத்தர் வந்து ரூ. 1,00,000 சம்பாரிக்கணும் டெய்லின்னு ஆசைப்படுறாரு. சரிங்களா? அந்த ரூ. 1,00,000 சம்பாரிச்சா தான் அவர் மனசு அமைதி பெறும். ஆனா, ஒருத்தர் வந்து வெறும் ரூ. 100 சம்பாரிச்சா போதும் ஒரு நாளைக்குன்னு ஆசைப்படுறாரு. அந்த ரூ. 100 கிடைச்ச உடனே அவர் மனசு அமைதியாயிரும். அப்ப ஆசைகள வந்து பெருசா வைக்கக்கூடாது. லட்சியம் வச்சுக்கலாம். ஆசைகள பெருசா வச்சுக்கிற கூடாது. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். அப்ப ஆசை பெருசாகும்போது உங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யும்? நிம்மதிய இழந்துரும். அதனால உங்களுடைய ஆசைய சிறுசா வச்சுக்கங்க. சரிங்களா? எப்போதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஏதோ ஒரு இதில கேள்விப்பட்டேன். ஒருத்தர்ட்ட பணம் இல்ல, வறுமை. நல்ல அழகானவரு, நல்ல உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கு. அவருக்கு ஒரு சில துன்ப நேரத்தில பணமே கிடைக்கல. ரொம்ப வறுமை. அப்ப அவர் என்ன செய்றாரு? "என்னடா வாழ்க்கை! நம்ம இறந்துருவோம்." அப்படின்ட்டு அவர் என்ன செய்றாரு? ஒரு மலைய நோக்கி போறாரு. போற வழியில ஒருத்தருக்கு அ அவரு என்ன நெனச்சு போறாருன்னா, செருப்பு வாங்க கூட காசு இல்ல. என்ன செய்றது? செருப்பு வாங்க கூட காசு இல்ல. ஏன் செருப்பு இல்லாம மனுஷன் வாழக்கூடாதா? செருப்பு வாங்க கூட காசு இல்ல. என்னடா வாழ்க்கைன்னு மலைய நோக்கி தற்கொலை பண்ணலாம்னு போறாராம். நான் கேள்விப்பட்டது. என்னுடைய சொந்த கருத்து இல்ல. ஏதோ ஒரு இதில பார்த்து நான் சொன்னேன். ஞாபகம் இல்ல. அப்ப வந்து அது போற பாதையில ஒருத்தர் காலே இல்லாம கைய ஊண்டி தவந்துகிட்டு வராராம். அவரு முகத்த பார்க்குறாராம். அவரு முகத்துல எந்த ஒரு கவலையும் தெரியல. அவரு அழகா போயிட்டுருக்காரு. அப்பதான் அவரு உணர்ந்தாராம். என்னடா இது! நம்ம செருப்பு இல்லங்கிறதுக்காண்டி சாகப் போறோமே! ஒருத்தன் காலே இல்லையே! அவன் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியுது? அப்ப நம்மனால நிம்மதியா இருக்க முடியாதா?
அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சார், திரும்பி வந்தாராம். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய மனநிலை தான் தோழர்களே. சரிங்களா? எந்த ஒரு இழப்பா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அத விட்டு ஃபர்ஸ்ட்டு வெளியேறுங்க. சரிங்களா? அதுக்குள்ளேயே போய் சுத்திக்கிட்டு போயிருந்தீங்கன்னா, அது ஒரு நாளுக்கு நாள் அந்த வியாதி கூடிக்கிட்டே போகும். உங்கள செயலிழக்க வைத்துவிடும். நம்ம வந்து கவலைகள பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடாது. விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உலகத்தில இன்பம், துன்பம் எல்லாம் மாறி, மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மன நிம்மதி போகாது. சரிங்களா? நமக்கு என்னவோ அத ஏத்துக்கிட்டு, ஓகே அப்டின்ட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த வழிய பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? இதுதான் மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு வழிமுறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி